ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 தமிழ் ட்ரெண்டிங் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். 2024 ஆரம்பித்து 5 மாதம் ஆச்சு அண்ட் நிறையா மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வகையில் இப்போ டாப் 10ல் என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 10th பொசிஷனில் ரத்னம் அப்படிங்கிற படம் இருக்குது. அதாவது விஷாலோட படம். இதில் பிரியா பவானி சங்கர் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி விஷால் எப்போவுமே ஒரு ஆக்ஷன் படம் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இதுவும் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு படமாக தான் இருக்குது. ஸோ இதான் வந்து 10th பொசிஷனில் ட்ரெண்டிங்காக இருக்குது. அண்ட் 9th பிளேஸில் கார்டியன் அப்படின்னு ஒரு படம். இது வந்து ஒரு ஹாரர் மூவின்னு சொல்லலாம். இதில் வந்து ஹன்சிகா ஒரு லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. நம்ம ஹன்சிகா பற்றி நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆல்ரெடி அரண்மனை படத்துலலாம் நமக்கு அவங்கள பேயாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஹாரர் படத்துலலாம் அவங்க எப்போவுமே அவங்களோட பெஸ்ட் கொடுப்பாங்கன்ற மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் 8th பொசிஷனில் சைரன் படம் இருக்குது. இதில் வந்து ஜெயம் ரவி நடிச்சிருக்காங்க. அண்ட் கீர்த்தி சுரேஷ் பார்த்திங்கன்னா இதில் ஹீரோயின் ரோல் இல்லாமல் இன்னொரு மெயின் லீடாக தான் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து ஜெயம் ரவிக்கு வந்து ஒய்ஃபாக அனுபமா அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படமும் ஒரு நல்ல ஸ்டோரி வைஸ் பண்ணி அண்ட் எல்லாருமே எல்லா காஸ்ட்டும் வந்துட்டு இதில் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டோரி வைஸுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. அண்ட் 7th பிளேஸில் வந்து லவ்வர் அப்படிங்கிற படம். இதில் மணிகண்டனை வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் ஹீரோயின் கௌரி. இவங்க வந்து இந்த படம் ஆக்டிங் வைஸ் சொல்லணுன்னா இதில் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டாக்ஸிக் தான். ஆனால் பட் சோஷியல் மீடியாலலாம் எப்படின்னா ஹீரோயினை வந்துட்டு நெகட்டிவாக மாற்றிட்டாங்க. பட் ஆக்சுவலாக என்னோடய ஒப்பீனியன் படி ஹீரோ தான் இதில் வந்து ஒரு டாக்ஸிக்கான கேரக்டர்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பார்த்துட்டு இல்லை படத்தோட ட்ராமாலேருந்து நிறைய பேரால் வெளியவே கூட வர முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஆஃப் டாக்ஸிக் இருக்க மாதிரி ஒரு படம். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி தான். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் 6th பொசிஷனில் டியர் படம் இருக்குது. டியர் படம் ஜிவி பிரகாஷ் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்க படம். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது வந்து பக்காவாக அப்படியே குட் நைட் படத்தோட ஸ்டோரி தான். அதில் வந்து ஹீரோ வந்து கொரட்டை விடுவாங்க. இதில் வந்து ஹீரோயின் கொரட்டை விடுவாங்க. அவள் தான் அதுதான் வந்து இந்த மெயின் ஸ்டோரியாக இருந்துச்சு. இதில் வந்து ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்களுக்கு அந்த கொரட்டை விடுற பழக்கம் இருக்கும். அண்ட் அதுலேருந்து எப்படி 2 பேரும் வந்து கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ வந்து இதில் ஒன்றும் புதுசாக எதுவும் இருந்த மாதிரி இல்லை. ஆல்ரெடி பார்த்த ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் 5th பிளேஸில் வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி. இது வந்து ஒரு அமேசான் ஒரிஜினல் சீரீஸ். இது இட்ஸ் நாட் அ மூவி. இந்த சீரீஸ் பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஹாரராக ஆரம்பித்து ஃபினிஷிங்கில் வந்து ஒரு த்ரில்லிங்காக வந்து கொஞ்சம் முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த சீரீஸ் மொத்தமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது வனரட்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அண்ட் அதோட ஒரு பேக் ஸ்டோரி அண்ட் அந்த ட்ரைபல் பீப்புளோட ஸ்டோரி அந்த மாதிரி ரொம்ப 9 எபிசோட்ஸில் வந்து எவ்வளோ கொண்டுட்டு வர முடியுமோ அந்த மாதிரி எல்லா மிஸ்ட்ரி எல்லா த்ரில்லர் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது இதில். அண்ட் ஆக்டிங் வைஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் 4th பிளேஸில் வந்து ரோமியோ அப்படிங்கிற படம் இருக்குது. ரோமியோ படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அண்ட் மிர்னாலினி நடிச்சிருக்காங்க. இதில் நம்ம வந்து விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம். அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா ஹிந்தி படத்தில் வந்து அனுஷ்கா சர்மா அண்ட் ஷாருக் கான் வந்து ஒரு ரப்னே பனா தி ஜோடி அப்படின்னு ஒரு படம் இருக்கும். ஸோ அந்த படத்தோட ஸ்டோரி மாதிரியே தான் இருந்தது. அதாவது ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டாக வந்து மாறி வருவாங்க. அண்ட் அதே ஸ்டோரி தான் இதுலேயும். கிளைமேக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது நல்லா தான் இருந்தது. அண்ட் 3rd பிளேஸில் வந்து கேப்டன் மில்லர். அதாவது நம்ம தனுஷ் பற்றி சொல்லணுன்னா இப்போ ரீசெண்டாக எடுக்கிற எல்லா கேரக்டருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எ கேரக்டர் தான். அண்ட் அந்த வகையில் இந்த ஸ்டோரியும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து பிரியா மோகன் அவங்களும் இவங்க கூட நடிச்சிருக்காங்க. அண்ட் 2nd பிளேஸில் வந்து அரண்மனை 4. அரண்மனை 1, 2, 3 தாண்டி இப்போ வந்து அரண்மனை 4ம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது சுந்தர்சியோட படம். அண்ட் அரண்மனை அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கேட்கும் போதே அது எப்படியுமே நல்லா தான் இருக்கும். பிகாஸ் சுந்தர்சி படத்தில் வந்து நமக்கு இல்லாதது அப்படிங்கிறது வந்து எதுவுமே இருக்காது. ஆக்ஷன், காமெடி, த்ரில்லர், ஹாரர் அப்படிங்கிறது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அண்ட் அந்த இதில் அரண்மனை 4 வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எப்படின்னு பார்த்திங்கன்னா தமன்னா அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே, ராஷி கண்ணா இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அண்ட் தமன்னாவோட ஆக்டிங் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஃபேஸ்லேயே எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸும் கொண்டு வந்து ரொம்ப அந்த கேரக்டர் உள்ளே போய் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு மேஜர் ட்ராபேக் அப்படின்னு என்னன்னு பார்த்திங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ், அதாவது விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்.
நிறையா விஎஃப்எக்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நமக்கு வந்து குஷ்பு அண்ட் சிம்ரனோட டான்ஸ் ட்ரீட்டும் இருந்திருக்கு. இதில் வந்து எல்லாமே நமக்கு கலந்து ஒரு சூப்பரான ஒரு படம் அரண்மனை 4. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்க நம்மளோட கவினோட ஸ்டார் படம் தான் வந்து பற்றி நிறைய பேசப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறையா ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியாகவும் இருந்திருக்கு. அண்ட் இதில் கவினோட ஆக்டிங் அண்ட் கவின் பற்றி நம்ம ஆல்ரெடி டாடா படத்துலேருந்து ஒரு நல்ல ஆக்டிங் வந்து பண்ணிட்டுருக்காங்க கவின். அண்ட் இந்த படத்துலேருந்து மெயினாக வந்து என்னென்னா, இஃப் இட் இஸ் மென்ட் டு பி yours இட் வில் பி yours அண்ட் யூனிவர்ஸ் will always fall in love with stubborn hearts அப்படிங்கிற நிறையா கோட்ஸ் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு படமாகவும் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதுதான் இப்போது டாப் 1 வந்து நமக்கு நிறையா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க படம். அண்ட் இதுதான் டாப் 10 ட்ரெண்டிங் தமிழ் மூவிஸ் இப்போது. அண்ட் இன்னும் நிறையா அப்டேட்ஸ் வேணும்னா டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.